மரபினில் நானும் ஒருவனும் என்பார் வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட மரபில் வந்தவர் தான் யாரு? திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவருக்கு திருக்குறளை யார் பரிந்துரை செய்கிறார்? தமிழ் பிராட்டி யாரு? ஔவையார். அப்படிப்பட்ட உலகத்தே புகழ்பெற்ற தமிழ் புலமை வாய்ந்த ஒரு ஔவையார் அம்மா தான் என்னது முன்மொழிந்தார்கள் திருக்குறளை. அப்படிப்பட்ட திருக்குறள் இன்று உலகமெல்லாம் போற்றி துதிக்கின்ற திருக்குறள். ஒழுக்கம் 1330 குறட்பாக்களை படித்தால் ஒரு மனிதன் தான் பிறந்த பிறப்புக்கு அர்த்தத்தை புரிவார். பிறவி கடல் நீந்துவார் நீந்தால் இறைவனடி சேரார் என்று அழகாக சொல்கிறார் வள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதே வள்ளலார் என்ன சொல்றாரு? எப்பொருள் மெய்ப்பொருள் கண்டோர் அப்பொருள் ஆகிய அருள் பெருஞ்சது என்பார் வள்ளலார். அதுவாக நீ மாற வேண்டும். நான் கண்டதில்லை, நமது மாவட்டத்தில் திருக்குறளுக்காக தன்னை மாற்றி கொண்டவர் யாருன்னா நம்ம தமிழ் பிள்ளை. கை தட்டுங்கய்யா. நான் சொன்னாதான் கை தட்டுமா? சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அதோட பற்று அதான் வள்ளுவர் வள்ளலாற்று. எப்பொருள் யாரார் வாங்கி எப்பொருளும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதான் கண்டார், அதன் வழி நின்றார். ஆனா வள்ளலார் என்ன சொல்றார்? எப்பொருள் மெய்ப்பொருள் கண்டோர் அப்பொருள் ஆகி அருள் பெரும் ஜோதி. தமிழ் குலைவினா யாரு? நடமாடும் வள்ளுவர். நடமாடும் வள்ளுவர். நான் யாரை கண்டாலும் நான் சொல்லுவேன், நான் வள்ளலாறு இன்னைக்கு வந்து நான் அவருக்கு ஏன் ஒரு சாலை போட்டேன்னா வள்ளுவருக்கு நம்ம சாலை போட முடியாது, அவருடைய நினைவு தினம், நினைவு நாள். ஆனால் ஐயாவுக்கு என்ன செய்யலாம்? அவருக்கு சாப்பிட நான் உங்களுக்கு போடல, வள்ளுவருக்கு போட்டேன்னு நினைச்சுதான் உங்களுக்கு போட்டேன். ஐயா தப்பா நினைச்சிடாது. ஐயா வள்ளுவர் தருகின்ற மார்க்கம் அற்புதமான மார்க்கம். நான் படிக்கும்போது ஒரு குரல் கூட எனக்கு தெரியாது. நான் ஓப்பனாக சொல்லுவாங்க, ரிசல்ட் ஸ்கூலில் படிக்கும்போது குரல் தெரியாது. இந்த ஆன்மீகத்தில் வந்த பிறகு அது எங்கேருந்து வரணும் தெரியாது. என்னால் முடிஞ்ச திருக்குறளில் என்னோட சப்ஜெக்டில் எல்லாம் நான் என்னோட சொற்பொழியும் வள்ளுவருடைய கருத்து இல்லாமல் நான் பேசுறதே கிடையாது. ஏன்னா வள்ளலாருக்கும் வள்ளுவருக்கும்